முதல் நாள் ஓட்டிங் ரிசல்ட்டே இப்படி இருக்கேப்பா, கன்ஃபார்ம் இவங்க இந்த வாரம் அங்க காலியாக போறாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. நம்ம ரொம்ப நாளா வந்து ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பமாக போகுது. இப்ப லைவ் ஸ்ட்ரீம்ல ஆல்மோஸ்ட் வந்து அமித் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்கே ஒழிய, இன்னும் அந்த டாஸ்க் வந்து ஆரம்பம் ஆகல. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்துரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். அதாவது இன்னைக்கு வோட்டிங் ரிசல்ட்ட பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து கம்மியாவே ஓட்டுகள் இருக்கு அப்டின்னே சொல்லலாம். கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கிறது யாரு அப்டின்னு கேட்டீங்கன்னா, விக்ரம் அண்ட் திவ்யா, கமருதீன் அண்ட் பார்வதி. இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அதுக்கு அப்புறம் அந்த 8 பேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 14,000 இருக்காரு அப்டின்னா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டி அப்டியே பக்கத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்க ஒரு 30% இருக்காங்க அப்டின்னா, கடைசில இருக்க எல்லாரும் 8லேருந்து 6% வரைக்கும் அப்படியே தான் கம்மியா இருக்காங்க. இன்னைக்கு பார்க்கும்போது கடைசி பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரம்யா, சாண்ட்ராக்குலாம் சுத்தமா ஓட்டுக்களே இல்ல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அரோரா, வினயா, பிரஜன் இவங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா, சுத்தமா ஓட்டுக்கள் இல்ல. 8 பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஓட்டுக்கள் என்பது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே குறைவா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு என்னப்பா செவ்வாய்க்கிழமை தான் ஆகுது. அதுங்களையுமா ஜட்ஜ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதுல மாற்றங்கள் கண்டிப்பாவே இருக்கலாம். என்னைய பொறுத்தளவு அந்த ஓப்பனிங் 4 பேர் இருக்காங்கல்ல, 3 பேர் 4 பேருக்கு அபரிவிதமான ஓட்டு விழுதுல்ல, அவங்கள பொறுத்தவரைக்கும் கன்ஃபார்ம் சேவ்டு அப்படின்னே சொல்லலாம். கடைசியில இருக்க அந்த 3, 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, யாரு வேணா வெளியில நீங்க பிரவீன் எவிக்ட் ஆகும்போது நீங்க எடுத்து பாருங்க. ஆல்மோஸ்ட் இந்த அன்அஃபிஷியல் ஓட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4வது, 5வதுக்கு மேல இருப்பாரு. அவருக்கு கீழ தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சேவ் ஆயிருப்பாங்க. இவரு பார்த்தீங்கன்னா, பிரவீன் வந்து வெளில போயிருப்பாங்க. அதனால எல்லாரும் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாரிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். என்னைய பொறுத்தளவு இந்த வாரம் வந்து யார் எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, 4 பேர் மேல வந்து எனக்குமே ரொம்பவே சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னைய பொறுத்தவரைக்கும் அந்த 4 பேர் யார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரம்யா, பிரஜன், சாண்ட்ரா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, கனி ஒரு லைட்டா சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு வினயா வந்து சொல்லலாம். ஒரு 4, 5 பேர் மேல பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் அதிகமா இருக்கு. கனிய வந்து எதுக்காக வந்து ஒரு வாரம் வந்து எட்ஜ்ல இருந்தாங்க. அவங்கள வந்து காப்பாத்துனாங்க. அந்த நம்ம நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா, அவங்க தான் எவிக்ட் ஆக வேண்டியது. கடைசி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, திவாகர வந்து காப்பாத்துனாங்க. திவாகர வந்து வெளியில அனுப்பிச்சாங்க. அதே மாரி என்னைய பொறுத்தளவு ரம்யா வந்து இந்த வாரம் வந்து ஓட்டுகள் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா, கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ரம்யா இருக்கணும்னு நெனச்சீங்க அப்டின்னா வந்து ஓட் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. என்னைய பொறுத்தளவு ரம்யாவ வந்து வாரம், வாரம் வந்து காப்பாத்திட்டே இருக்காங்க. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, அரோரா வந்து நம்ம நெனச்சோம். துஷார் போறதுக்கு அப்புறமேட்டு அவங்க வேண்டியது. நான் போணும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க. அப்படி இருக்கப்ப வந்து அவங்களுக்கு ஓட்டுக்கள் விழுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்அஃபிஷியல் ஓட்ல சுத்தமா அவங்களுக்கு ஓட்டுக்கள் இல்ல. அப்படி பார்க்கும்போது வாரம், வாரம் நாமினேட் ஆகுறாங்க. வாரம், வாரம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சர்றாங்க. போன வாரம் விஜய் சேதுபதியே வந்து பார்த்தீங்கன்னா, பிரஜன் அவர்கள் மொறச்சிருக்காரு. வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காரு. அவரே "உட்டா போதும்டா சாமி" அப்படின்னு சொல்லிட்டு துண்டக்கானம் துணிய வேடம்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஓடிட்டாரு. அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் என்னைய பொறுத்த நான் சொன்னேன்ல 4 பேத்துல வந்து யார் வேணா ஒரு 4 பேர் 5 பேர் சொன்னேன்ல அவங்கல யார வேணா வெளியில அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா இப்பதான் வந்து கேம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டயத்துல வந்து ரம்யா வெளியில அனுப்புறதுனால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. ரம்யா இருந்தாலும் ஒண்ணுதான், வெளியில போனாலும் ஒண்ணுதான். அவங்க எதுவுமே உள்ள பண்றது இல்ல. மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சப்போஸ் வந்து இந்த வாரம் போன வாரம் எதுக்கு வந்து பிரஜனை வந்து காப்பாத்துனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த வாரம் வந்து வாய விடுவாரு, மாட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்க்ல வேற பாத்தீங்கன்னா, தலைவன வந்து பிரின்சிபலா வேற போட்டிருக்காங்க. அப்புறம் மாரல் சயின்ஸ் டீச்சர்ன்னு நெனைக்கிறேன். அதாவும் போட்டிருக்காங்க. தலைவன் கிளீன் ஷேவ்லாம் பண்ணி பட்டம் போட்டிருக்காங்க. அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் நான் நெனச்ச மாரியே பாத்தீங்கன்னா, பார்வ டீச்சராவும் போட்டிருக்காங்க. அதனால வந்து கனியுமே டீச்சரா இருக்காங்க. அதனால பசங்களா பாத்தீங்கன்னா, கமருதீன், அரோரா இந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேர் இருக்காங்க. வார்டனா வந்து பாத்தீங்கன்னா, இவர் இருக்காரு, எஃப்ஜே இருக்காரு. அதனால வந்து என்னைய பொறுத்தளவு அமித்தும் பாத்தீங்கன்னா, டீச்சரா இருக்காரு. அதனால என்னைய பொறுத்தளவு கண்டிப்பா வந்து சண்டைகள் வந்து இருக்கும். இந்த 3வது சீசன்லாம் நீங்க அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. சரியான காமெடியா இருக்கும். ஆனா இவங்க காமெடி பண்றாங்களா? இல்ல வந்து என்ன பண்ண போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு தெரியவே இல்ல. ஆனா கமெண்ட்ல ஒரு விஷயம் பார்த்தேன். அதாவது இந்த இடத்துல எங்க தலைவன் திவாகர் தான் நாங்க வந்து ரொம்பவே மிஸ் பண்றோம். திவாகருக்கு நீங்க ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு அழகா பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் திவாகர் இருந்தா நீ வேணுக்குன்னே வந்து அவருக்கு ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு தான் பார்த்தீங்கன்னா, டவுசர் போட்டு அழகுபடுத்துவாய்ங்க. நம்ம நெனச்சா அவர் டீச்சராவோ, இல்ல வார்டனாவோ ஏதோ குடுத்துருக்கணும். ஆனா நீங்க வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸ போட்டு பார்த்தீங்கன்னா, தலைவன வச்சு காமெடி பண்ணுவாங்க. அவரும் வந்து காமெடி பண்ணியிருப்பாரு. என்னைய பொறுத்தவரைக்கும் அவரோட ரீஎன்ட்ரி எல்லாம் இருக்கு. அவரும் ஆதிரை, அப்புறம் பிரவீன்லாம் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அது எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் வந்து சாண்ட்ராவ அனுப்பிச்சுட்டு பிரஜன உள்ள வச்சிருந்தாங்க அப்படின்னா, வேற மாரி பிரச்சனை இருக்கும். அதே மாரி பிரஜன வெளில அனுப்பிச்சுட்டு சாண்ட்ராவ மட்டும் வச்சிருந்தாங்கன்னா, அதுவும் வேற மாரி கேம் ஆடுறதுக்கு இருக்கு.
டபுள் எவிக்ஷன் 2 பேருமே வெளியில அனுப்புவாங்களா? இல்ல ரம்யா இந்த வாரம் வந்து வெளியில போவாங்களா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.